எப்படி ஜிபி முத்துக்கு நண்பர்களேவோ ஏடிவிடிக்கு சோல்ஜர்ஸோ அதே மாதிரி இனிமே எனக்கு நீங்க டிடெக்டிவ்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சும்மா தாறுமாறான ஒரு கேஸ பத்தி தான் பார்க்க போறோம். கடல்ல இருந்து ஒரு 3 பொண்ணுங்களுடைய டெட் பாடியை எடுக்கிறாங்க. அவங்க கை காலை கட்டி போட்டு ஒரு கல்லோட கட்டி தூக்கி போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா இது ஒரு கொலை. அவங்க உடம்புல எந்த ஒரு தடயமும் இல்ல, ஃபிங்கர் பிரிண்டும் இல்ல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில போலீஸ் கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ டிடெக்டிவ்ஸ், நீங்க வந்திருக்கிற இடம் உங்க கிரைம் ரோல். ஞாபகமா கிரைம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. புளோரிடாவுடைய கடல் பகுதி நிறைய போட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அத்தாரிட்டிஸ் ஒரு 3 பெண்களுடைய உடம்பு தண்ணில மிதக்கறத நோட் பண்றாங்க. உடனே அந்த உடம்புகளை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடம்புகள்லாம் ஒரு பெரிய கல்லோட கட்டி போட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்களுடைய வாயில டேப்பை ஒட்டி வச்சிருக்காங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதோட ஒரு பெரிய கல்லையும் கட்டி அவங்க உயிரோட இருக்கும் பொழுதே தண்ணிக்குள்ள போட்டு முக்கி சாகடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச அந்த 3 பெண்களுடைய உடம்புகளுக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. சோ வேலையா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இறந்து போன இந்த 3 பெண்கள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 3 உடம்புகளையும் கல்லோட கட்டி தானே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த உடம்பு மேல வந்தது? ஏன்னா தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்து அந்த உடம்புகள் ஊறி அப்படியே பலூன் மாதிரி உப்பி அந்த கல்லையே தூக்கிக்கிட்டு மேல வந்து மிதங்கி இருக்கு. சோ அததான் வந்து அத்தாரிட்டிஸ் கண்டுபிடிச்சு இப்ப அந்த பெண்கள் யாருன்ற இன்வெஸ்டிகேஷன் போகுது. சோ இந்த விஷயத்த லோக்கல் மீடியால பப்ளிஷ் பண்ணும் பொழுது இத பார்த்த ஒரு ஹோட்டல் ஓனர் ஒருத்தர், அவரு என்னோட ஹோட்டல்ல ஒரு அம்மா 2 பொண்ணு 3 பேர் தங்கி இருந்தாங்க. 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வெளியே போனாங்க, திரும்ப வரவே இல்ல. ஒருவேளை அவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் இந்த செக் இன் பண்ணவங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதை வச்சு இறந்து போன அந்த 3 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரூம் ரெஜிஸ்டர் ஆனது இவங்களோட பேர்ல தான். இவங்க பேரு ஜான் ரோஜர்ஸ், இவங்க தான் அம்மா. மத்த 2 பேரு இவங்களுடைய பொண்ணுங்க தான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே போலீஸ் வந்துட்டு அந்த ஜான் ரோஜர்ஸ்ன்றவங்களுடைய ஹஸ்பண்டை காண்டாக்ட் பண்றாங்க. அவரு வந்து வில்லேஜ்ல ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து இத பத்திலாம் கவலையே இல்ல. ஏன்னா அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் நிறைய ப்ராப்ளம்லாம் போகுது போல. அதோட சம்பவம் நடந்த அன்னைக்கு அவரு வில்லேஜ்ல தான் இருந்திருக்காரு. சோ இவரு இத பண்ணவே இல்ல. சோ எது என்னவோ இறந்து போனவங்களுடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இவங்களை இந்த மாதிரி பண்ண அந்த கொலைகாரன் யாரு அப்படின்றதான். இறந்து போனவங்களோட உடம்பு தண்ணிக்குள்ள 2 நாளா இருந்ததுனால அதுல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் ஆட்டோப்சி பண்ணி பார்க்கும் பொழுது இறந்து போன அந்த 3 பெண்களையுமே அபியூஸ் பண்ணிருக்கான் அந்த கொலைகாரன். சோ எப்படியாவது அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆதாரத்தை தேடி போலீஸ் கிளம்புறாங்க. இறந்து போன ஜான் ரோஜர்ஸும் அவங்களோட பொண்ணுங்களும் அந்த கார் இருக்குல்ல, அந்த காரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும் பொழுது 2 பேப்பர்ஸை பார்க்கறாங்க. ஒன்னு பேம்ப்ளெட் மாதிரி இருக்கு. அதுல கவுண்டி கேமல் கேஸ்வே அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு போற ரூட்டை வந்து எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு பேப்பர்ல வந்து இந்த போட்ல வந்து சன்செட் எல்லாம் பார்க்கிறதுக்கு போவாங்கல்ல, அந்த அட்ரஸை எழுதி வச்சிருக்காங்க. இப்படி 2 விஷயத்த பேப்பர்ல எழுதிருக்காங்களே. சோ இருக்கிற எவிடன்ஸ் இது மட்டும் தான். சோ இந்த பேப்பர்ஸை ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுக்கறாங்க. அவங்க நல்லா வாட்ச் பண்ணும் பொழுது அந்த பேப்பர்ல வந்து போட்ல சன்செட்டை பார்க்கிறதுக்காக போறதுக்கான ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, அதை எழுதுனது யாருன்னா இறந்து போன அந்த ஜான் ரோஜர்ஸ்ன்றவங்க. ஆனா அந்த பேம்ப்ளெட்ல ஒரு கையெழுத்து இருக்குல்ல, அது அந்த அம்மாவோடதும் கிடையாது, அவங்க பொண்ணுங்களோடதும் கிடையாது, வேற ஏதோ ஒரு தேர்ட் பர்சனோடது. அதுவும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல எல்லாரும் கேபிட்டல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதை எழுதினவங்க வந்துட்டு நடுவுல கேபிட்டல் டீயை யூஸ் பண்றாங்க. அதோட ஒய் என்ற லெட்டரை ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமா வேற வேற ஷேப்ல எழுதிருக்காங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டா கில்லரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. இறந்து போன அந்த அம்மா இருக்காங்கல்ல, ஜான் ரோஜர், அவங்க எழுதின ஒரு பேப்பர்ல வந்துட்டு போட்ல சன்செட்டை பார்க்க போறாங்க. அதோட ப்ளூ அண்ட் ஒயிட்னு போட்டிருக்கு. ஒருவேளை போட்டோட கலரை தான் ப்ளூ அண்ட் ஒயிட்ல எழுதிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வேகமா போலீஸ் ப்ளூ அண்ட் ஒயிட்ல இருக்கிற போட்டை தேடி போறாங்க. இந்த ப்ளூ அண்ட் ஒயிட்ல வந்து போட்டு எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா ஒருத்தர் லைசன்ஸ் இல்லாம டூரிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் சன்செட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போறாராம். அவரோட பேரு ஜேசன். அவரும் ப்ளூ அண்ட் ஒயிட்ல தான் ஒரு போட்டை வச்சிருக்காரு. போலீஸ்க்கு இவரு மேல டவுட் வர ஆரம்பிக்குது. இவருடைய பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்க்கும் பொழுது இவருக்கு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு, ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவரு இந்த விஷயத்த பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு. அவரோட ஹேண்ட் ரைட்டிங்க கூட வாங்க முடியல. ஏன்னா அதுக்கு கோர்ட் ஆர்டர் வேணும். எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம திடீர்னு ஒருத்தரை பிடிச்சி உன் ஹேண்ட் ரைட்டிங்க கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா யாரும் தர மாட்டாங்க, கோர்ட்டும் இதை ஒத்துக்காது. சந்தேகப்படுறதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும். அப்பதான் கோர்ட் ஆர்டரை வாங்கி எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். ஆதாரத்துக்காக போலீஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லி
யோசிக்கும் போதுதான் இந்த 3 பெண்கள் இறந்து போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. சன்செட்டை காட்டுறேன் அப்படின்னு ப்ளூ அண்ட் ஒயிட் போட் இருக்கிற ஒரு பர்சன், அவரு ஒரு கெனடியன் டூரிஸ்டரை கூட்டிட்டு போயிருக்காரு. நடு கடலுக்கு போன உடனேயுமே அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியாம வந்திருக்கு, வாமிட் பண்ணிருக்காரு. இந்த கேப்ல அந்த பொண்ணு எகிரி குதிச்சு நீச்சல் தெரிஞ்சதுனால கரைக்கு வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிட்டு நல்லா குளிச்சிருக்காங்க. சோ அதனால அந்த பர்சனோடைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே போயிடுச்சு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கெனடியன் டூரிஸ்ட் சொல்லிருக்காங்க. அந்த ஆளு பார்க்க எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஒரு டிராயிங்கையும் வரைஞ்சிருக்காங்க. சோ இந்த டிராயிங்க இப்ப சந்தேகப்படுற அந்த ஜேசனோட மேட்ச் பண்ணும் பொழுது அவ்வளவா அது மேட்ச் ஆகவே இல்ல. அதோட அந்த கெனடியன் டூரிஸ்டர் கிட்டயே கேட்கும் பொழுது இந்த ஜேசன்ன்றவரு கிடையாது, அது வேற ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க. சோ அதனால போலீஸ்க்கு ஜேசன் மேல எந்த ஒரு டவுட்டும் இல்ல, அவரை ஃப்ரீயா விட்டுறாங்க. சோ இதுக்கு மேல என்ன பண்றது? ப்ளூ அண்ட் ஒயிட்ல போட் 1000 கணக்குல இருக்கு. இங்க அந்த 1000 பேரையும் விசாரிச்சு இன்னும் டீப்பா விசாரிக்கணும்னா அவங்க மேல சந்தேகம் வரணும், அந்த சந்தேகத்துக்கு ஏத்த எவிடன்ஸ் இருக்கணும், கோர்ட் ஆர்டர் வரணும். இவ்வளோ விஷயங்களுக்குலாம் பாசிபிளே இல்ல. சோ நம்ம போலீஸ் கிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் என்னன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் தான். ஒரு ஹோட்டலுக்கு போறதுக்கான வழியை சொல்ற ஒரு ஹேண்ட் ரைட்டிங். அந்த ஹேண்ட் ரைட்டிங்க ஊருக்குள்ள நிறைய பில் போர்ட்ல அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சு, இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்க நீங்க எங்கேயாவது பார்த்திருந்தீங்கன்னா தகவல் சொல்லுங்க, ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிக்கிறாங்க. சோ நிறைய பேரும் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாங்க. ஆனா அது எதுவும் சரியா இல்ல. அப்பதான் ஒரு லேடி ஒரு கான்ட்ராக்டருடைய கையெழுத்து இப்படிதான் இருக்கும்னு போலீஸ்க்கு தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டரோட பேரு தான் சாண்ட்லர். சோ அந்த லேடியும் அந்த சாண்ட்லர்ன்றவரு வேற ஏதாவது எழுதிருப்பார்ல, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இங்க போலீஸ் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த டி பக்காவா மேட்ச் ஆகுது. நடுவுல கேப்ஸ்ல போட்டிருக்காரு. அதோட ஒய்யும் ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த பேம்ப்ளெட்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் இந்த சாண்ட்லர் அப்படின்றவரோடது தான். அந்த சாண்ட்லர்ன்றவரை விசாரிக்கும் பொழுது அவருக்கு 7 ஒய்ஃப் 8 குழந்தைங்க. அதோட பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணி இவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஒரு கெனடியன் டூரிஸ்டர் அபியூஸ் ஆயிருப்பாங்கல்ல, அந்த டூரிஸ்டரை கூட்டிட்டு வந்து இந்த சாண்ட்லரோட போட்டோவை காமிச்சு இவன் தான் உங்களை அபியூஸ் பண்ணதான்னு சொல்லி கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இதே ஆளு தான். டவுட்டுக்கு நிறைய பேரை சிமிலரா கொண்டு வந்து நிப்பாட்டி காமிச்சோம். கரெக்டா அந்த சாண்ட்லரை தான் அவங்க காட்டுறாங்க, இவன் தான் என்ன அபியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி. சோ அவ்வளவுதான், சாண்ட்லர் மாட்டிக்கிறாரு. ஆனா இந்த கேஸ்ல தான் மாட்டுறாரு. அந்த 3 பெண்கள் இறந்து போன அந்த கேஸுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்ல, வெறும் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் தான் இருக்கு. கோர்ட்ல ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு எவிடன்ஸ் கிடையாதுன்னு சொல்ல, அதனால அந்த பேம்ப்ளெட்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுல நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இறந்து போன அந்த பொண்ணுங்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட், அது அந்த சாண்ட்லரோடது. சோ அவ்வளவுதான், சாண்ட்லர் மாட்டிக்கிறாரு. சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த அம்மாவும் அவங்க 2 பொண்ணுங்களும் கார்ல வரும் பொழுது அவங்க போக வேண்டிய அந்த ஹோட்டல் அட்ரஸ் தெரியல அவங்களுக்கு. சோ அதனால ரோட்ல போற ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அவர் தான் இந்த சாண்ட்லர். அவர் அந்த ஹோட்டலுடைய அட்ரஸ பேம்ப்ளெட்ல எழுதி கொடுக்கறாரு. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் அதுல இருக்கு. அதோட அந்த சாண்ட்லருக்கு அந்த 3 பேரை பார்த்த உடனே ஆசை வந்திருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒரு போட் இருக்கு, ரொம்ப கம்மி காஸ்ட்ல நான் உங்களுக்கு சன்செட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ சொல்றாரு. அம்மாவும் அந்த அட்ரஸ ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. ப்ளூ ஒயிட் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோடைய கலரையும் நோட் பண்றாங்க. சோ இந்த சாண்ட்லர் கிட்டயும் ப்ளூ ஒயிட்ல ஒரு போட் இருந்திருக்கு. ஆனா அதை உடனே அவரு வித்துட்டாரு, எந்த ஒரு எவிடன்ஸும் யாருக்கும் மாட்டக்கூடாது அப்படின்னு. சோ ஜான் ராஜர்ஸும் அவங்களுடைய 2 பொண்ணுங்களும் அந்த சாண்ட்லருடைய போட்லயே நடு கடலுக்கு போயிருக்காங்க. ரொம்ப தூரம், யாருமே பார்க்காத தூரம் போன உடனேயுமே சாண்ட்லர் அவரோட வேலையை காமிச்சிருக்காரு. ஒரு பொண்ணோட கழுத்துல கத்திய வச்சு எல்லாரையும் மிரட்டி கட்டி போட்டு அதுக்கப்புறமா எல்லாரையுமே அபியூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வாயில டேப்பை ஒட்டி கை காலெல்லாம் கட்டி போட்டு அவங்க உடம்போட பெரிய ஒரு கல்லையும் கட்டி ஒவ்வொருத்தரையா உள்ள தூக்கி போட்டு அவங்கள தண்ணிக்குள்ள மூழ்க வச்சு சாகடிச்சிருக்காரு. சோ அவ்வளவுதான், சாண்ட்லர் மேல இருக்கிற அந்த குற்றம் கன்ஃபார்ம் ஆகி அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே சரியான தண்டனையான மரண தண்டனையை கொடுக்கறாங்க. சோ அந்த சாண்ட்லரோடைய ஒரு சின்ன ஹேண்ட் ரைட்டிங்னால, அதுவும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல போடுற ஒரு சின்ன லெட்டரோடைய வித்தியாசத்தினால இன்னைக்கு அவரை புடிச்சு தூக்குல போட்டு அவ்வளவுதான் நரகத்துக்கே போயிட்டாரு ஆளு. சோ அவ்வளவுதான் டிடெக்டிவ்ஸ், இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா கிரைம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு வேற ஒரு கேஸ்ல பார்க்கலாம். பாய் கைஸ்.